ஹாய் சகோஸ், வணக்கம். கதைக்கலாம் வாங்க. இன்னைக்கான டாபிக் ரியல் எவிடன்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட். நன்றி உணர்வுக்கான ஒரு கதை. மார்ஷல் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு திராட்சை தோட்டத்துக்கான சொந்தக்காரனாக இருந்தாப்படி. அங்கே விளையிற திராட்சையில் எடுத்து அவர் அதை ஒயின் ஆக்குவாப்படி. அந்த ஒயின் ஆக்கிற நேரத்தில் சிறு சிறு பூச்சிக அந்த ஒயின்குள்ளே தெரியாமல் விழுந்துடும். அதை அவர் ரொம்ப அன்போடு எடுத்து அதோட சிறகுகளெல்லாம் காய வச்சு அது எப்போ பறக்கணும்னு தோணுதோ அப்போ அதை பறக்க விட்டுருவார். அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். ஒரு நாள் மார்ஷலுக்கு எதிராக ஒரு பொய்யான கேஸை அவங்களோட எதிராளி பதிவு பண்ணுறாரு. அந்த கேஸுக்கு நிறைய பொய் சாட்சியும் அவங்க ரெடி பண்ணுறாங்க. நிறையா பேர் மார்ஷலுக்கு எதிராக பொய் சாட்சின்னு சொல்லிட்டாங்க. ஜட்ஜு மார்ஷல் உங்களுக்கு ஏதாச்சும் சொல்கிறக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ, யுவரானர் எனக்கு எதுவுமே சொல்கிறக்கு இல்லை, என்னோடய சைடில் எந்த ஒரு விட்னஸுமே இல்லை, ஆனால் நான் ஒரு இன்னசென்ட் அப்படின்னு சொன்ன உடனே ஜட்ஜு எப்படி இது சாத்தியம், இவ்வளோ பேர் உனக்கு எதிரான சாட்சி சொல்கிறப்போ நீ ஒரே ஒருத்த மட்டும் நான் இன்னசென்ட் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜட்ஜ்மெண்ட்டை எழுத போகிறார். அந்த ஒரு நிமிஷம் ஒரு கூட்டமான சிறு சிறு பூச்சிகள் சவுண்டு பலமாக பண்ணிட்டு கோர்ட்டுக்குள்ளே வருது. வந்த உடனே நேராக ஜட்ஜுக்கிட்ட போய் சிறு சிறு பூச்சிகள் அவ்வளோ பெரிய ஒரு ஆர்மிக்கு சமமாக அவ்வளோ பூச்சிகள் உள்ளுக்குள்ளே அந்த ஜட்ஜுக்கு முன்னாடி அது காற்றுலேயே சில சில பேட்டர்ன்ஸை வரைஞ்சி காட்டுது. அப்போவே ஜட்ஜு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவர் அதை புரிஞ்சுக்கிட்டார். அப்போ தான் ஜட்ஜுக்கு புரிஞ்சு மார்ஷல் உண்மையாலுமே ஒரு இன்னசென்ட், அவருக்கு இந்த கேஸுக்கும் எந்த சம்மதமும் இல்லை, இது பொய்யால் ஜோடிக்கப்பட்ட ஒரு கேஸ் அப்படின்னு அந்த ஜட்ஜு புரிஞ்சுக்கிட்டு மார்ஷலை விடுதலையும் பண்ணிட்டார். மார்ஷல் அந்த சிறு சிறு பூச்சிகளுக்கு ரொம்ப நன்றி சொன்னார். மாரல் ஆஃப் த ஸ்டோரி, கைண்ட்னஸ் இஸ் ரிவார்டட் மேனிஃபோல்ட். அதாவது நம்ம பண்ணுற சிறு சிறு நன்மைகள் அது திரும்பி நமக்கு பல மடங்கு வரும். இதுதான் நன்றி உணர்வுக்கான ஒரு அற்புதமான ஒரு கதை. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம பண்ணுற சிறு சிறு உதவி கண்டிப்பாக நம்மளை நோக்கி ஒரு பெரிய உதவியாக வரும். யார் நமக்கு உதவி பண்ணாலும் அதை மலை போல எண்ணி நன்றி உணர்வோடு இருப்பவங்களுக்கு என்றுமே எந்த துயரமே வராது. நன்றி, வணக்கம். மீண்டும் கதைப்போம்.